வணக்கம் நேயர்களே, மற்றொரு மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மருத்துவம் நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை பிரித்தானிய நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய மருத்துவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த அவர் பெரிய மருத்துவராக ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன பிரிவுகளில் இருந்தாலும் சரி, அவர்களினது பங்கு மிகப்பெரிய அளவில் போற்றப்படுகின்றது. ஒவ்வொரு சின்ன பணியிலும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களது பணிகள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுடைய அட்வைஸ் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக உங்களுக்கான தீர்வினை, அதாவது மருத்துவ அறிவுரைகளைத்தான் இங்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதாவது எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். ஆனால் ஒரு தீர்வினையோ உங்களுக்கு இந்த மருந்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது பற்றியோ நாங்கள் இதில் குறிப்பிடுவது இல்லை. அதனை நீங்கள் பின்பற்றவும் கூடாது என்பதுதான் எங்களது கருத்து. அந்த வகையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கலந்து சிறப்பிக்க வந்திருப்பவர், எமது கலையகத்திற்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் என்று கூட சொல்லலாம். மிகவும் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றிக்கொண்டிருப்பவர். எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது. உடல் உபாதைகள் என்று வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து குட்டி குட்டியாக நிறைய சின்ன பிரச்சனைகளும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வளவோ மருத்துவர்களை எவ்வளவோ மருந்துகளை நாங்கள் ட்ரை பண்ணியும் கனகாலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கின்றேன், ஒரு பிரயோசனமுமே இல்லை, என்ன செய்கிறதுன்றே தெரியாது என்று மருத்துவர்களிடம் நீங்கள் அடிக்கடி போகின்ற விடயங்களில் ஒன்றாக இருப்பது பெயின் என்று சொல்லப்படுகின்ற சரியான வலி. இந்த வலியும் அதற்கான காரணங்களும் அதனை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்து அதிலிருந்து எப்படி விடுபட்டுக் கொள்வது என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அதாவது ஒரு டாக்டர், பெரிய ஒரு டாக்டராக இருந்தாலும், அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும், அவர்னது பணி முடிந்த பின்பு இவர்னது கையில் தான் இருக்கின்றது. எப்படி நீங்கள் முழுவதுமாக குணப்படுத்திக் கொள்வது என்பது இவர்னது கையிலும் 90% அடங்கியிருப்பது என்பதுதான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய கலையகத்திற்கு எங்களுக்கு வந்திருப்பவர் நியூரோ பிசியோதெரபிஸ்டாக வேலை செய்கின்ற லீலா பாலசுந்தரம் அவர்கள் தான் வந்திருக்கின்றார். வணக்கம் லீலா. வணக்கம் லீலா, உங்களை பற்றி எங்களது நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, உங்களது பணியை பற்றி சொல்லுங்கள். சரி. ஸோ நான் நியூரோ பிசியோதெரபிஸ்ட். எங்கன்னா அபவுட் வாலின்ஃபர் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்கிறேன் முதியோர்களுடன். அண்ட் ஓவர் 65 மோஸ்ட்லி. நீங்கள் நியூரோ ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை செய்கிறீங்க. ஓகே, சரி. இங்கே தான் நீங்கள் படிச்சிங்களா? என்ன மாதிரி உங்களது ஜேர்னி என்று ஒரு சின்ன அறிமுகத்தை தொடங்குவோம். ஸோ நான் சிங்கப்பூரில் இனிஷியலாக கிராஜுவேட் பண்ணது. அதுக்கு பின்பு நான் கிளாஸ்கோவுக்கு போய் என் ஆனர்ஸை முடிச்சுட்டு நான் திருப்பி லண்டனுக்கு வந்தேன் வேலை செய்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அபவுட் 4-5 வருஷத்துக்கு பிறகு நான் என் மாஸ்டர்ஸும் செஞ்சு முடிச்சு இப்போ வேலை செய்கிறேன். ஓகே, சரி. உங்களது பணி என்று வரும் பொழுது இப்போ கூடுதலாக ஒரு வலி என்று வரும் பொழுதோ வியாதி என்று வரும் பொழுது, இது சம்பந்தமாக இருக்கும் பொழுது கூடுதலாக உடனடியாக உங்களை ஒருவருமே அப்ரோச் பண்ணுவதில்லை. முதல் ஒரு வருத்தம், பெயின் என்று தொடங்கினா முதல்ல அவர்கள் போகிறது அவர்கள குடும்ப மருத்துவர்கிட்ட தான் போவார்கள், ஜிபிகிட்ட தான் போவார்கள். அப்படி போகும் பொழுது அவர்கள் சாதாரணமான பெயின் கில்லர்ஸ்ல இருந்து அதுக்குரிய சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெயின் லெவலில் போய் கடைசியாக ஒன்றுமே மருந்து ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலையேண்டா திருப்பி ரெஃபரல் அப்படி எல்லாம் செய்து வருவினோம். ஆனால் உங்களோட பணி என்ன மாதிரியாக இருக்கின்றது? ஸோ நாங்கள் என்ன செய்கிறது ரிஃபர் பண்ண பிறகு முதலில் அசஸ் பண்ணுறது, ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணுறது. இப்போ வலி என்று சொல்லும்போது வேறு வேறு காரணமாக வலி வரலாம். ஸோ இப்போ மசில்ஸாக இருக்கலாம், உங்களுடைய எலும்பு, ஜாயின்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சில நேரம் இப்போ ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் என்றும் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பணியில் இருந்தால் அதே பணியை மறுபடியும் செஞ்சு sort of wear down பண்ணுறது. அதை சொல்கிறது தொழில் சார்ந்த வலி என்று. அதாவது ஒரே தொழிலை, ஒரே வேலையை நாங்கள் திரும்ப செய்யும் பொழுது அந்த அங்கம் கூடுதலாக பாதிப்புக்குள்ளாகி அது வலியை தோற்றுவிக்கிறது. அண்ட் ஆல்சோ சில நேரத்தில் ஒரு சிம்பிள் இப்போ ஒரு பையை ஒரு கனத்த தூக்கும் பொழுது திடீரென்று நாங்கள் ஸ்ப்ரெயின் செய்யலாம்.
ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி. ஸோ அக்யூட் பெயினாகவும் இருக்கலாம், க்ரானிக் பெயினாகவும் இருக்கலாம். அண்ட் அது சார்ந்தபடியாக தென் வி வில் கிவ் த ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங்லி. ஓகே, நாங்கள் நேர்களை பார்த்தோம்னு சொன்னால் முதலாக எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து பேக் பெயின் என்று சொல்வார்கள். நாடியில் பின்னுக்கு வந்து நோகிறது, முதுகில் வந்து லோவர் பேக் பெயின் வந்து மிகவும் பொதுவான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் கழுத்து வலி, ஷோல்டர் பெயின்ஸ், கை காலில் வலி இருக்கின்றது, அதே நேரம் மூட்டுகள் வலி இருக்கின்றது, கணக்க இதில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன மாதிரியாக அந்த வலி வந்து வந்ததற்கு என்ன மூல காரணம் என்று அறிந்து அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தருவீங்க. பொதுவாக நாங்கள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போன உடனேயே ஒரு பேஷண்ட் கேட்குற கேள்வி வந்து எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும், எனக்கு எக்ஸ்ரே வேணும் அப்படி கேட்பார்கள். எனக்கு இன்றைக்கு நேற்று தான் வலி தொடங்கி இருக்கும், ஆனால் உடனே எனக்கு ஒரு ஸ்கேன் வேணும். ஆனால் அவர்கள் பயப்படுவார்கள், ஏன் எப்படி இருக்கும், உள்ளுக்கு ஏதாவது உடைஞ்சிருக்கா அப்படின்னு இருப்பார். அவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இப்போ 90% ஆஃப் த 90% ஆஃப் த வலி வந்து யூஸ்வலாக 2-3 நாளுக்கு பிறகு அதே தானாக போயிடும். ஆமாம். ஸோ அவ்வளவு பயப்படுறதுக்கு ரொம்ப இல்லை. வாட் டென்ஸ் டு ஹேப்பன் வந்து இப்போ 2-3 வாரத்துக்கு பிறகு அதே வலி வந்து கொண்டு இருந்தால் ஐ திங்க் அப்போ வந்து யூ மைட் கேரி ஆன் ரிஃபரிங், ஏன் அந்த வலி இன்னும் போய்கொண்டு இருக்கு, என்ன சரியா இல்லை, அது நோயாக இருக்குமா, அது நாங்களே ஒரு அக்யூட் இன்ஜுரியாக இருக்குமா, இல்லாட்டிக்கு நீண்ட நாள் பட்ட வலியாக இருக்குமா தெரியாது. இப்போ எலும்பு முறிஞ்சால் அது குவைட் குவிக்லி எங்களுக்கு தெரிஞ்சுவிடும் அது ஃப்ராக்சர்ண்டு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் காஸுக்கு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ முக்கால்வாசி நேரம் வந்து 2-3 வாரத்துக்கு பிறகு அது கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தால் மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்ரேக்கு தான் ரிஃபர் பண்ணுறது. அதான். அண்ட் இட்ஸ் நாட் ஆல் த டைம். ஆனால் எக்ஸ்ரேக்கு ரிஃபர் பண்ணால் தட்ஸ் the first, the initial. So X-ray வந்து என்னென்னா இப்போ it's a very simple thing. It's like a radiation process. So அங்கே என்ன செய்யுது, you go through the X-ray, எலும்பெல்லாம் வெள்ளையாக தெரியும், and the rest of the body கருப்பாக தெரியும். ஸோ அந்த எலும்புக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் வந்து ஓகே இங்கே ஃப்ராக்சர் இருக்குது, இது ஹேர்லைன் ஃப்ராக்சர். சில இப்போ நீங்கள் இதில் நாங்கள் ஒரு படம் போட்டிருக்கிறோம், எக்ஸ்ரே எப்படி இருக்கும், எம்ஆர்ஐ ஸ்கேன் அண்ட் தென் சிடி ஸ்கேன். இப்போ எக்ஸ்ரே நீங்கள் சொன்ன மாதிரி எலும்புகள் வந்து வெள்ளையாக தெரியுது. அதான். ஸோ எலும்புகள் வந்து வெள்ளையாக தெரியுது, இந்த ரெஸ்ட் ஆஃப் த டிஷ்யூ வந்து கருப்பாக தெரியுது, ஓ லைக் அ ஹேஸியர் க்ளவுடி. ஓகே. அது வந்து அந்த ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ ஏதாவது ஒரு அந்த முது எலும்பு கொஞ்சம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் we can see on the difference whether there's a ஓகே. இப்போ நீங்கள் அந்த கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குது தானே, நடுவில் முள்ளந்தண்டு எலும்புகள் இருக்கிறது. இப்போ அதில் வந்து ஒரு முறிவோ இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஃப்ராக்சர், சின்ன குட்டியாக ஒரு ஃப்ராக்சர் வந்தால் கூட அது பெரிய ஒரு பாரதூரமான விளைவை கொண்டு வரும். இது வந்து நீங்கள் அதில் பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ரே வந்து இட்ஸ் த மோஸ்ட் பேசிக். இப்போ பெரிய முறிவுண்டா தெரிஞ்சிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் சில நேரத்தில் வந்து தெரியாது. ஸோ யூ நாட் குவைட் ஷுர். அது இப்போ ஒரு எக்ஸ்ரேயோட பிக் பிரதர் வந்து சிடி ஸ்கேன். ஸோ இப்போ எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியாட்டி அண்ட் அந்த வலி இன்னும் போய்கொண்டிருந்தா ஐ திங்க் சிடி ஸ்கேனுக்கு தான் யூஸ்வலாக போகிறது. பிகாஸ் சிடி ஸ்கேன் என்ன செய்யும்னா சேம் டெக்னாலஜி பட் கொஞ்சம் கூட தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். அதான். ஸோ அது சிடி ஸ்கேன் வந்து ஒரு ஃபுல் சர்க்குலர், நீங்கள் மேலிருந்தும் பார்க்கலாம், கீழிருந்தும் பார்க்கலாம். அந்த சைட் வியூவில் தெரிகிற இது வந்து அந்த நரம்பெல்லாம் சிக்கி கொண்டு இருக்கா அந்த மாதிரி விஷயத்தில் சிடி ஸ்கேன். ஸோ இப்போ பேக் பெயின் என்று சொன்னால் I would say that most likely CT scan தான். MRI வந்து most of the time it's not really recommended unless இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? இப்போ நீங்கள் எக்ஸ்ரேல என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க, சிடி ஸ்கேன்ல. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்னத்தை நாங்கள் பார்க்கலாம் அதனோட? ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒரு வேறு ஒரு டெக்னாலஜி. பேசிக்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து
யூ கேன் டீட்டெயில்டாக எலும்பு மட்டும் தெரியாமல் உங்களோட லிகமெண்ட்ஸ் உங்களோட மசில்ஸ் ஸோ அந்த நரம்பு எல்லாமே அதான் எல்லாமே மிக தெளிவாக பார்க்கலாம். த இஷ்யூ தட் வந்து இப்போ ஒரு பேக் பெயின் என்றால் most of the time muscles எல்லாம் பார்க்க தேவையில்லை. Okay. You don't need to see that much of information. And சில நேரத்தில் I think it tends to override. Okay, நான் எல்லாத்தையும் பார்த்தா நல்லதுன்னு you might think, but then actually to actually see the problem, it might be too much of information. Okay. அதான் போனேன். இப்போ நாங்கள் ஒரு ஜிபிகிட்ட போனால் கூட ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட வலிக்குதுன்னு சொல்லி எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணுமென்னா உடனே அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து பெயின் கில்லரோட தான் போவினோம். அதுக்கு பிறகு எக்ஸ்ரேயை விட பிறகு ரெஃபரல்ஸ் அப்படித்தான் போய் பார்க்கணும். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பதற்கு நாங்கள் எல்லோருமே அவசரப்பட வேண்டிய விடயம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. நாட் அட் ஆல். அது வந்து இட்ஸ் MRI more for இப்போ உடல் ஆர்கன்ஸ் அந்த விஷயத்துக்கு I would say rather than back pain per se. ஆனால் சில நேரத்தில் we have to see. So say maybe 1 to 2% of the time when அந்த வலி இன்னும் போகலைண்டா MRI எக்ஸ்ரேயும் பார்த்துட்டோம் சிடியும் பார்த்துட்டோம் ஒன்றும் கண்டுபிடிக்க அதுக்கு தீர்வும் இல்லை என்று சொன்னார். And also சில நேரத்தில் if we have red flags என்று சொல்கிறது, so certain symptoms இப்போ bowel bladderன்னு சொல்கிறது, ஸோ டாய்லெட்டுக்கு போகிறது கஷ்டம், மேபி வலி that goes down your legs all the time, அந்த மாதிரி issues இல்லாட்டி திடீரென்று எங்களோட எடை வந்து திடீரென்று குறைச்சா அந்த மாதிரி விஷயம்ஸ் வந்து ரெட் ஃப்ளாக். ஸோ அந்த மாதிரி விஷயம்ஸ் வந்தால் தென் வி மைட் திங்க் ஓகே maybe MRI யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் உண்மையிலே இட்ஸ் நாட். எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து தேவையில்லை. அதான் ஓகே. இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு பொதுவான பேசிக்கான ஒரு வலியோட ஒரு ஆள் வாரார் பேக் பெயின் என்று சொன்னால் என்ன மாதிரியான தீர்வுகள்? இப்போ மருந்துகள் வந்து ஒவ்வொருவரது கண்டிஷனையும் பொறுத்து தான் உங்களை டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அதை தவிர இப்போ நாங்கள் என்ன பொதுவான அவதானமாக இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து என்ன செய்யலாம்? ஓகே, ஸோ இப்போ பேக் பெயின் என்று சொன்னால் there are quite a few courses. So அந்த courses என்னன்னு பார்த்துட்டு then அதுக்கேற்ற மாதிரி. ஸோ சில நேரம் வந்து ஐ மீன் வெரி சிம்பிளி சில நேரம் வந்து நாங்கள் அவ்வளவா மூவ் பண்ணாமல் இருந்தால் அதே இடத்துல எங்களோட மசில்ஸ் டைட்டாக போயிடும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் அந்த அந்த காரணத்துக்கு ஸ்ட்ரெச்சிங் செய்கிறது. சில நேரத்தில் இட்ஸ் ஜஸ்ட் அப்போது கதைச்ச மாதிரி இஃப் இட்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சால் தென் அதுக்கு நடுவில் பிரேக்ஸ் எடுக்கிற மாதிரி. சில நேரம் ஜஸ்ட் தூக்கம் and sleep கிடைக்கலண்டா it affects our whole body and tends to sort of affect certain areas quite a lot. So எங்க shoulders எங்க back அதெல்லாம் வர மாதிரி இருக்கு. Obviously degenerative changes. So நாங்க கொஞ்சம் ஓல்டராக போக எங்களோட பாடி ஆல்சோ டேக்ஸ் தட் ஹிட். ஸோ எங்களோட ஸ்பைன் அந்த சேஞ்சஸ் எல்லாம் accordingly we try and make those muscles stronger. இப்போதைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இப்போ சொல்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ராதர் தென் க்யூர். ஸோ பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படியான இதில் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான தீர்வு என்பது. எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ பேக் பெயின் வரும் பொழுது நாங்கள் பார்த்துருந்தோம் சில வேளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு விழுந்தாலோ பாரமான ஒரு ஐட்டத்தை நாங்கள் ஒரு இதை தூக்கினா டப்பண்டு நாரி பிடிச்சிட்டுதுன்னு சொல்லுவீனம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நேரம் இருப்பதாலும் சில பேர் சொல்லுவீனம் எனக்கு காலில் வலி இடுப்பில் வலி என்னால் நடக்க இயலாது. ஆனால் அதெல்லாம் உண்மையாவே அப்படி செய்யக்கூடாதா இல்லாட்டிக்கு அவர்கள் நடந்த எல்லா வேலையும் செய்யலாமா? ஸோ அது அவர்களுக்கு குறிக்கிற பெரிய ஒரு கேள்வி. எனக்கு நடந்தா இன்னும் வேர்ஸ் ஆகுமா இல்லையா? இது ஒரு catch-22 மாதிரி. ஸோ எல்லா இதுவும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நாங்கள் வலின்னு சொன்னால் தென் நாங்கள் மூவ் பண்ணாட்டி ஒன்றும் செய்யாட்டி என்ன நடக்கும், த வலி கெட்ஸ் வர்ஸ். ஸோ இன்னும் வலியாக போயிடும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். ஸ்ட்ரெயிட் அவே ஓகே சூப்பர்மேன் மாதிரி எல்லாம் உடனே செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வி பேஸ் அவர் செல்ஸ் அண்ட் தென் வி பில்ட் இட் அப் அகேன்.
ஸோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாமல் I would say carry on as you would usually. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சமாக எக்ஸசைஸும் செஞ்சு கொஞ்சமாக ரெஸ்ட்டும் செய்யணும். ஸோ அந்த பேலன்ஸ் இல்லாட்டி தான் இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் அ ப்ராப்ளம் யூஸ்வலி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம். நேர்களை நாங்கள் இன்று லீலா பாலசுந்தரம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அவருடன் நாங்கள் உரையாடி கொண்டிருப்பது வந்து ஃபிசியோதெரப்பி, அதாவது பெயின் சம்பந்தமான விடயங்களை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த தலைப்பில் உங்களது கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். லீலா இப்பொழுது ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவருடன் நாங்கள் என்ன சொல்ல போறார் என்று கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் அங்கே இருந்து கதைக்கிறீங்க? நான் லண்டன்ல இருந்து லைட்டன் ஸ்டோன்ல இருந்து கதைக்கிறேன். என் பேர் ஜெய். ஓகே ஜெய், இன்னைக்கு வந்து எங்களுக்கு நியூரோ பிசியோதெரபிஸ்டாக லீலா வந்திருக்கிறேன். நீங்க என்ன அவட்ட கேட்க போறீங்க? இல்ல, நான் உங்களை டிவில பார்த்துட்டு இருக்கேன். உங்களை நேரா கதைங்க, டிவியை பார்க்காம டிவியில வெளியில வந்திருந்து கதைங்க, அப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கும். கேக்குதா உங்களுக்கு? ஓகே, கேக்குது, சொல்லுங்க. என்னன்னா, எனக்கு வந்து அந்த ஷோல்டர்ல வந்து ரைட் ஷோல்டர்ல எனக்கு வந்து அந்த கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணைக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுது. சரி, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு வந்து என்னென்றால் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் ஒன்று சொல்லி வந்து போட்டவங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். 2 தரம் போட்டு அது போட்ட பிறகு ஒரு 1 month 2 months வந்து ஓகே இருந்தது. பேருந்து வந்து என்னென்றால் திருப்பி அந்த வேலை வந்து வந்துடுச்சு. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் அவருக்கு விளங்கும் அஸ்பராகஸ் டெண்டனஸ் ஆர் சம்திங்னு சொல்லி அதை ரிப்பேர் பண்ணவே முடியாதாமன்ட்டு சொல்றாங்க. இஸ் இட் பாசிபிள்? ஐ டோன்ட் நோ, இஸ் இட் பாசிபிள் டு ரிப்பேர் பண்ணலாமா இல்லையா என்னன்னு தெரியல, அதான் கேட்கறதுக்கு. சரி, ஓகே, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவா இப்ப லீலா. அவர் என்ன கேட்டவர்னு உங்களுக்கு விளங்கினதானே? அவர் வந்து ஷோல்டர்ல வந்து பெயின் இருந்தது, ஆனா இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவே போனது, ஆனா திருப்பி அந்த வலி வந்திருக்கு, டெண்டனஸ் இருக்குன்னு சொல்லிடும். ஆனா அது வந்து ஃபுல்லி கியூர் ஆகுமா இல்லையா, அதுக்கு இல்லைன்ற தீர்வே இல்லையான்னு கேட்கிறாரு. Right, so அதுக்கு உண்மையிலே it depends body to body, individual to individual. இப்போ steroid injection வந்து it's got a lifespan of its own. So சில ஆட்களுக்கு 1 month லாஸ்ட் பண்ணும், சில ஆட்களுக்கு up to 6 to 9 months லாஸ்ட் பண்ணும். And it very dependent on உங்களோட body basically. Thing is நீங்கள் வந்து பாவிக்கிற விதம் வந்து it's got to change to allow that recovery as well. And உண்மையிலே என்னால் I can't promise you or say anything to say whether அது முழுமையாக குணமாயிடுமா இல்லையா என்று, because like I said, everybody is different. சில வேளையில இது இவர் தந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். கூடுதலா நீங்க அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கல, then அப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். You have to sort of assess என்ன ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறீங்க, and also எவ்வளவு செய்கிறீங்க, not just என்ன செய்கிறீங்க but எவ்வளவு what you're doing as well. ஓகே, இந்த கேள்விக்கு அவர் தன்னால் முடிந்த பதிலை தந்திருக்கின்றார். இது உதவியாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி நேயர்களே, நாங்கள் தொடர்ந்து லீலாவிடம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அதற்கிடையில் நாங்கள் லீலாவிடம் கேட்க இருக்கின்றோம். லீலா, இப்போ நாங்கள் பேக் பெயின் என்று வரும் பொழுது அதனை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறது என்பதை விட அதிலிருந்து எப்படி ப்ரிவென்ஷன், எப்படி அது வராமல் தடுக்கிறது, அது வந்தால் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோல்டன் ரூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க பேக் பெயின், அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் எங்களோட நேயர்களுடன் உரையாடி கொள்வோம். ஸோ அப்போ சொன்ன மாதிரி ஒரே இடத்துல அவ்வளவா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டோன்ட் சிட் ஃபார் டூ லாங். ஸோ அந்த உங்களோட பாடி இஸ் அ மூவிங் திங், இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் பீயிங். ஸோ அது ஒரே இடத்துல, அது ரோபோட் இல்லை. ஸோ இப்போ எந்த வேலை ஒரு ஆளுட வேலையை எடுத்துக்கொள்ளுங்க, அவற்ற வேலை வந்து இருந்தபடியே தான் செய்கிறது. இப்போ வேலையண்டு வரும் பொழுது 7-8 hours குறைஞ்சது ஒரு நாளைக்கு அவருக்கு வரும். அப்போ என்ன எப்படி அவையில் வந்து செய்ய வேண்டும்? இப்போ இட்ஸ் த சேம் ஃபார்
any organ as well. இப்போ கண்ணு பார்த்தாலும் you need to take a break for your eyes. So அதே மாதிரி உங்களுடைய muscles also need a break. They need to stretch. So இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் every half an hour to 45 minutes try and stand up, try and just even stretch or just move within your chair சில நேரம் சொல்கிறது. ஆனால் but at least within the hour நீங்கள் என்ன செய்யணும், at least try and stand up, move around. Even if இப்போ தண்ணி எடுக்க போனீங்கன்னாலும் that's still something moving. Exactly. You want to move. You don't want to be sitting for too long. அது வந்து என்ன செய்யும், உங்களோட மசில்ஸ் எல்லாம் it just brings it back nice and tight again. So it regular stretching between வேலை டைம்ல இருக்கு. Exactly. ரெண்டாவது வந்து இப்போ வீட்டில் இருக்கும்போது வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் செய்யாமல் இருக்க அதான் மூவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ டியூரிங் த டே டைம் ட்ரை நாட் டு லை டவுன் ஆர் ஸ்லீப் ஃபார் டூ லாங். சிமிலர் concept and understanding. நீங்கள் வந்து உங்களோட body is not meant to be flat this way. It's an upright position. So நீங்கள் என்ன செய்யணுமோ அதே போய் செய்யுங்க, but maybe not to that same extent until you start getting a bit better. Also இப்போ exercise செய்கிறது, ஆமாம். So இப்போ exercise செய்கிறது, try and keep fit. So you don't want to be just doing the same things, but you need to be moving and getting your heart rate going as well. அது என்ன செய்யும்னா it releases this hormone called serotonin, and I mean it not only makes you happier, but it also supports all your muscles and within your body to allow you to recover. So குணமாகிறதுக்கு it promotes that recovery. வேற என்னண்டா like say simple painkillers சாப்பிட்றது. ஸோ டோன்ட் பி அஃப்ரேட். இப்போ ரொம்ப ஆக்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வலி இருக்குது ஆனால் பெயின் கில்லர் சாப்பிட்டா நான் எடிக்டட் ஆகிடுவேன்ண்டு. பட் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் அது என்ன செய்கிறது வந்து அந்த அக்யூட் ஃபேஸில் இப்போ அந்த சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் யூ கேன் கெட் பாஸ்ட் that shock of that pain, and then உங்களோட body doesn't go into that spasm to keep it on for longer. நிறைய நாளைக்கு நீடிக்காம சில வேளைகள் ஆரம்பத்திலேயே சாதாரண பேசிக் லைன் பெயின் கில்லர்ஸ் எடுத்தா சில வேளை பெட்டர் ஆயிடும். அதான். So and better ஆனாம it also allows you to recover. So இப்போ அந்த மூவ்மெண்ட் வந்து இப்போ நான் மூவ் பண்ண முடியாது சொல்லி இருக்கிறீங்க, ஆனால் இப்போ பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் ஓகே now I can get up, I can at least go to the toilet and come back அந்த மாதிரி. So and then it encourages that movement as well. Also நடப்பது is a big thing. You really like I said உங்களோட body is meant to be upright, so நடப்பது வந்து is quite an important part of recovery as well. And also கனமான பொருட்களை நான் தூக்குறது ஒரேடியா தூக்கணும்னு நினைக்க கூடாது, மெல்ல அதான். ஸோ ஸ்லோலி ஸ்டார்ட் லிஃப்டிங் அகெயின். ஆனால் ஓகே நான் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னும் சொல்ல முடியாது unless of course you have been advised not to lift at all. So உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் உங்களோட GP will definitely advise you. There are certain times உண்மையிலே லிஃப்ட் பண்ணக்கூடாது for the first few times. Listen to the advice given to you and then progress it as well. உங்களது பணி வந்து நீங்கள் வந்து ஒரு நியூரோ ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் ரெண்டு விடயங்களை அது இணைத்து கொண்டிருக்கின்றது. பேரை வைத்தே நாங்கள் சொல்லலாம், அதாவது நியூரோலஜி சம்பந்தமானது, அதே நேரம் எந்த பெயினாக இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி என்பது முக்கியமான ஒரு விடயம். சரி, உங்கள் பணியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கூடுதலாக இன்வால்வ் ஆகி இருப்பது எந்த மாதிரியான பேஷண்ட்ஸோட? ஸோ எந்த பேஷன் அந்த வந்து எல்டர்லி, ஸோ முதியோருடைய வேலை செய்கிறது. அதுவும் கம்யூனிட்டியில். ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க வீடு லைக் சோஷியல் சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து ஒரு ஹோலிஸ்டிக்கான என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்னோட பேஷன். அண்ட் I've been very lucky to be able to do that basically. So நான் முதலில் கிராஜுவேட் பண்ணிக்க we got to do rotation. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும்
பார்த்த பிறகு ஐ ரியலைஸ் என் பேஷன் வாஸ் ஸ்டில் இன் நியூரோ ஃபிசியோதெரப்பி. ஸோ முதலில் நான் அந்த அக்யூட் வார்ட்ஸில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் வித் elderly people as well as with people with strokes, multiple sclerosis, Parkinson's disease அந்த மாதிரி. And then I branched out into community work. இப்போதைக்கு நான் வந்து ஒரு community wardல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க? அதான், ஸோ எந்த ஏஜ் ரேஞ்ச் officially is meant to be care of the elderly over 65s. Anna, and the youngest patient now is probably 89 years old. Oh, that is your youngest patient. Yes, and the oldest patient is now 105 or 106. இப்போ தான் birthday நடந்தது. I can't quite remember if it's 105 or 106. And உண்மையிலே நான் இப்போ நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்க I would have thought okay 65 அதான் care of the elderly என்று. ஆனால் இப்போ நான் பார்க்க 65 is nothing exactly. அப்படி இருப்போம். இப்பொழுது ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். என்ன கேட்க போறார் என்று பார்ப்போம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயர், வணக்கம். வணக்கம். யார் எங்கே இருந்து கதைக்கிறீங்க? எட்மண்ட் மிஸ்ஸஸ் இளங்கோ. ஓகே இளங்கோ, மிஸ்ஸஸ் இளங்கோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது? எனக்கு ஸ்ட்ரோக் வந்து இப்போ 7 years ஆச்சு. அப்போ 7 years ஆச்சு. எந்த ஷோல்டரும் பேக் நெக் பெயினும் இருக்கு. அதே நேரம் எனக்கு கை விரைக்கிறது. ஓகே, கை வந்து விரைக்கிறதுன்னு சொல்றேன். விரைக்கிறது ஏன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து இப்போ அதுக்கு லீலா வந்து பதில் சொல்லுவா. நன்றி நீங்க நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்கு. அவள் என்ன பதில் வந்து உங்களுக்கான பதிலை சொல்லுவா. சரி, ஸோ ஸ்ட்ரோக் வந்து என்ன நடக்கிறது, எங்களோட பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ விதவிதமான ஸ்ட்ரோக் இருக்குது. த மெயின் ஒன்ஸ் வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அண்ட் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அண்டு அது வந்து எந்த எங்களோட brain வந்து it's a huge thing. It controls the whole body and வேறு parts of the brain controls different aspects of it. So இப்போ அந்த motor cortexல போனீங்கன்னா சில ஆட்களுக்கு ஒரு பாதி. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு அஃபெக்ட் பண்ண உங்களோட ரைட் சைட் வீக்னஸ், ரைட் சைடு எக்ஸசிவ் டோன் அந்த மாதிரி வரும். சில ஆட்களுக்கு இட் மே ஜஸ்ட் அஃபெக்ட் த லெக், சில ஆட்களுக்கு ஹேண்ட் அண்ட் லெக், ஓ சில ஆட்களுக்கு ஹேண்ட் மட்டும். அதோட இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஃபேஸ், ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அது வந்து உங்களுக்கு நடந்த ஸ்ட்ரோக் என்ன மாதிரி எங்கே நடந்திருக்குன்னு it's related to that. Okay. And also it depends on how big the stroke is. And so if a hemorrhagic stroke naranda usually initially romba பாதிக்கப்படும், ஆனா the recovery is a lot faster. Ischemic stroke naranda, then the recovery is a lot longer. So and it just depends on the plasticity of the neuroplasticity of the brain. So உங்களோட brain வந்து எவ்வளவு it has to recover, அதோட how much it can take over in what has been lost. So சில ஆட்களுக்கு அந்த கை விரைப்பு வருது. இப்போ இவ சொன்ன மாதிரி இவக்கு வந்து கழுத்து வலியும் விரைப்பு வந்து கையில வந்துட்டு இருக்குன்னு சொல்றா. அப்ப இது வந்து தொடர்ந்து இருக்குமா? இப்ப ஸ்ட்ரோக் வந்து 7 வருடம்னு சொல்லி இருக்கு. அதான். and it can சொன்ன மாதிரி it can go on for a very long time and it depends on the type of stroke. இதுக்கு என்ன ஏதாவது தீர்வு இருக்கா நீங்க as a physiotherapist? So நாங்க என்ன செய்யறது, we assess to see how much there is. In the usual assessment treatment வந்து to try and go in straight away and do intensive rehab straight away, because இப்போ science show பண்ணிருக்கு, research show பண்ணிருக்கு that the more intensive rehab உடனே கிடைச்சா the less affected you are over time as well. And அதோட over time it's just maintaining it as well. So அப்போது பேசின பேக் பெயின் மாதிரி if you don't maintain it, இப்போ ரொம்ப ஆட்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் கிடைச்ச உடனே யூ கிவன் த எக்ஸசைசஸ், டூ தீஸ் எக்ஸசைசஸ். பிறகு ஆஃப்டர் சம் டைம் நீங்கள் செய்கிறது இல்லை, அதான் விட்டுட்டு வேணும். And the importance with stroke is the importance with the exercise for stroke is you have to keep on doing this to prevent it from coming, but also to carry on the rehab. So and the verappu I can't say how long it can go therefore, but
முதல் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கணும். சரி, இது வந்து அவருக்கு தெளிவான பதிலை தந்திருக்கும் நினைக்கின்றேன். இதையும் விட நீங்கள் கூடுதலான முக்கியமான விடயம் வந்து திருப்பி உங்களோட ரிவ்யூ அப்பாயின்மெண்ட்ஸுக்கு கட்டாயமாக நீங்கள் உங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டை போக வேண்டும். சரி, இப்பொழுது லீலா இன்னும் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார், அவரையும் இணைத்துக் கொள்வோம். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து கதைக்கிறீங்க? வணக்கம், நான் கதந்து இணைந்து கதைக்கிறேன். ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஐரீன். ஓகே ஐரீன், என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க லீலாட்ட. என்னண்டா, இந்த ஹஸ்பண்டுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு 5 இயர்ஸுக்கு முதல் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் வச்சது. இப்போ அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஹார்ட்டில் கொஞ்சம் சாதுவான நோய் இருக்குதாம். அதோட இப்ப அந்த நோவோட அந்த கழுத்து, இந்த பின்பகுதி கழுத்து அடிதான் இப்ப நோ இருக்குதாம். என்ன ரீசன் தெரியல, தான் கேட்போம் எடுத்தேன். ஓகே, என்ன லீலா சொல்ல. அதே மாதிரி இப்போ அந்த ஸ்கேன் எல்லாம் பார்க்காம ஐம் நாட் ஏபிள் டு சே எக்ஸாக்ட்லி என்ன செய்யணும்னு சொல்லல. அதான் இதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தது, ஸ்டென்ட் வச்சதுன்னு சொல்கிறா. இப்போ அதுக்கும் இப்போ திருப்பி இந்த வலிகள் எல்லாம் வாரத்துக்கு சாத்தியம் இருக்கிறதா? ஸோ ரெண்டாவும் இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கிறதுண்டா, இப்போ ஸ்டென்ட் ஒரு ஹார்ட் சர்ஜரி செஞ்ச உடனே கார்டியோ ரெஸ்பிரேட்டரி கார்டியோவாஸ்குலர் ரீஹபிலிட்டேஷன் இருக்குது. ஸோ அது என்னத்துக்குண்டா, யூ ஹேவ் டு ட்ரெயின் த ஹார்ட் அப் அகெயின் டு ட்ரை அண்ட் பி as strong as முந்தி. அது செய்கிறது கஷ்டம், பட் யூ ஹாவ் டு கீப் கோயிங் பேசிக்லி. இப்போ அது அவ்வளவா செய்யலைன்றா தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், உங்களோட பாடி இஸ் ஜென்ரலி வீக்கர். அண்ட் உங்களோட பாடி ஜென்ரலி வீக்காக இருந்து ஆனால் இட்ஸ் டேக்கிங் ஆன் த சேம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் அண்ட் திங்ஸ் லைக் தட். இப்போ எங்களோட தலை வந்து இட்ஸ் லைக் த வெயிட் ஆஃப் அ bowling ballன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நெக்கெல்லாம் அவ்வளவு வெயிட் தாங்க வேண்டும் பேசிக்லி. பட் தென் இப்போ இஃப் யோர் ஜென்ரல் ஹெல்த் இஸ் நாட் as strong, then உங்களோட மசில்ஸ் ஆல்சோ கெட் tired more quickly. ஸோ அந்த விதத்தில் யூ ஸ்டார்ட் கெட்டிங் பெயின் பிகாஸ் உங்களோட மசில்ஸ் ஆர் நாட் as strong as before, but you're taking on the same load. ஸோ அந்த விதத்தில் பெயின் வரலாம். or it could be something else completely. A lot of times நான் பார்க்குறது, இப்போ ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு people tend to rest a lot more and so on. ஆனால் அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற posture, உங்களோட பொசிஷனிங், அதெல்லாம் it contributes to things like shoulder pain, neck pain, அந்த மாதிரி. ஸோ அதாலேயும் வரலாமே. ஸோ யூனோ. ஓகே, சரி, நிறைய விளக்கங்களை தந்திருக்கின்றால் இதில் நீங்கள் என்ன விஷயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்கள் உங்களது மருத்துவரையும் அணுகி அவரது அட்வைஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களது கருத்து. சரி, அடுத்தது இப்போ நீங்கள் உங்களோட ஜாப் ரோல் என்று வரும்பொழுது நீங்கள் கூடுதலாக வயது போனவர்களுடன் வேலை செய்கிறீங்க. இந்த ரீஹாப்ன்ற ஒரு சொல்ல வந்து நீங்கள் நிறைய தரம் பாவிச்சு கொண்டு வரீங்க. அப்படி என்னென்னு எங்களோட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரீஹபிலிட்டேஷன் என்றா என்ன என்று சொல்லி. ஸோ ரீஹபிலிட்டேஷன் வந்து இட்ஸ் ஹோலிஸ்டிக் திங். ஸோ ஒரு முழுமையான ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஸோ அது எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல், உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல், இட் டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் other things as well. ஸோ அப்போ அதை சொன்ன மாதிரி எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து we put together like a program, individualized program for each person. And அது வந்து goal set சார்ந்தது. ஸோ இப்போ say someone எனக்கு ஒரு இதுக்கு முன்னால் மன்னிக்க வேண்டும் கொடுக்கறதுக்கு. இப்போ இது வந்து இந்த ரீஹபிலிட்டேஷன் என்பது ஆருக்கு, இப்போ நான் போனால் எனக்கு தேவையா, இல்லாட்டி ஆருக்கு ரீஹபிலிட்டேஷன், என்ன மாதிரியான மெடிக்கல் கண்டிஷனில் இருந்தவைகளுக்கு ரீஹபிலிட்டேஷன் தேவை? ஓகே, ஸோ நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் எல்லாம் it depends on what they've come in. So இப்போ stroke rehabilitation இருக்குது, ஒரு heart cardiovascular, so heart problem rehabilitation இருக்குது. சில நேரத்தில் it's just உங்களோட நோய், ஸோ falls இருக்குது. ஸோ
நான் பார்க்குற முதியோர்கள் எல்லாம் a lot of them have falls at home, trips, slips, அந்த மாதிரி இஸ் a big thing at the moment. ஏனெண்டா இப்போ ஃபால்ஸ் வந்து நடக்கிறது எங்களோட பேலன்ஸ் போய் கீழே விழுறது, பட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட். இப்போ நாங்கள் வளர வளர எங்களோட விஷன் மே கோ, எங்களோட ஹியரிங் மே பிகம் வீக்கர், எங்களோட மசில்ஸ் ஜென்ரலி பிகம் வீக்கர். ஸோ we're not able to say react as quickly as we used to be able to. அதுக்கு இந்த ரீஹேப் இருக்குது. இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். ஸோ ஆர்த்ரைட்டிஸுக்கு எங்களோட போன்ஸ் ஆர் வீக்னிங் and rehab for not only for arthritis but arthritis-க்கு sometimes people get hip replacements, knee replacements. அதுக்கு பிறகு you're trying to get back to what you were doing surgery before. செய்த பிறகு அதில் இருந்து எப்படி முழுமையாக வாரன்னு சொல்லி அதை எப்படி அவர்களுக்கு தயார்படுத்திக் கொள்வது. Exactly. So before surgery and after surgery rehabம் இருக்கு. So it's rehab வந்து different conditions-க்கு different programs மாதிரி செய்யலாம். சரி, இப்பொழுது நாங்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது கூடுதலாக ஃபோல்ஸ் என்று வரும் பொழுது கூடுதலாக வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் இது வந்து ஃபோல்ஸ் வந்து வருகின்றது. ஃபோல்ஸ் வரும் பொழுது சில வேளைகளில் பாரதூரமாகவும் எலும்புகள் முறிந்திருக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன ஃப்ராக்ஷன்ஸ், சின்ன நோக்கள் இருக்கலாம். அதில் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக உங்களோட வந்து பங்கு எப்படி இருக்கின்றது? ஸோ எங்களோட பங்கு வந்து we try to see what we can do for that. So இப்போ fracture and the fracture cast எல்லாம் எடுத்த பிறகு we have to make sure that they are able to move the muscles as much, move the joints quite as much as they can. And then movement மட்டும் இல்லாமல் strength தேவை, because it's a combination. இப்போ மூவ் பண்ண முடியும், ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லாட்டி we won't be able to do whatever we want to do. இல்லாட்டியும் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இப்போ அந்த மூவ்மெண்ட் இல்லாட்டி we can't do it as well. Okay. So we have to try and get that sorted. அதோட proprioception. So நாங்கள் எங்களோட எங்களோட கையை போடுறோம், எங்களோட காலை போடுறோம், அந்த அவேர்னஸ், அந்த உணர்வும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் we have to take into account and then we try and build a program around it. Okay. அதோட we also like a lot of times இப்போ இந்த தெரப்பி ஜிம்குள்ளே வந்தீங்கன்னா I'll be asking அந்த பேஷண்ட் ஓகே கண்ணை மூடிட்டு செய்யுங்கன்ட்டு, பிகாஸ் லைக் நான் சொன்ன படி பேலன்ஸ் வந்து விஷன்லேயும் இருக்குது, அந்த பார்வையிலும் இருக்குது. இப்போ பார்க்க முடியாட்டி எங்களுக்கு அந்த ப்ரோப்ரிசெப்ஷன் போயிடும். ஸோ we have to train it up a lot more. ஸோ அதுவும் சார்ந்தது. இப்போ a lot of people who are getting older இப்போ காது கேட்காமலும் இருக்கலாம். ஸோ a lot of times நாங்கள் கேட்குறது ஹியரிங் ஏஜ் இருக்கா, அண்ட் simple strategies to try and improve the different aspects of balance to. இப்போ நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் செய்யும் பொழுது இப்போ சில பேர் வந்து பாரதூரமான முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், நடக்கவே முடியாத இருக்கலாம், பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், நடக்கவே முடியாத அளவுக்கு வந்திருக்கலாம். அப்படியானவர்கள் மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக கூடுதலாக தான் இப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி நடக்கக்கூட முடியலன்னு. அப்படியே நாட்களை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் வந்து அவங்க பேக் டு நார்மலுக்கு கொண்டு வரது என்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கு? நான் ரிலாக்ஸேஷன் செஷன்ஸும் நடத்துறது, பட் a lot of time it's a MDT, multidisciplinary type of approach. இப்போ நான் வந்து போய் பார்த்து I'll say okay, முதலில் we have to be able to get about in the bed, get out, sit outside, sit on the chair, அந்த நாற்காலியில் உட்காருது, பிறகு எழும்புறது, அதெல்லாம் செஞ்சு. ஆனால் சில ஆட்களுக்கு it's very difficult. நீங்கள் சொன்னபடி it's affected them mentally as well. So சொல்கிற விதமும் சார்ந்தது. And on top of that it's the stress of not being able to do it. So and the relaxation comes in. And adellam seiya mudiyatti I'll then refer on to a colleague who will be like a mental health practitioner. And the referrals seiradhu just so that we'll be able to understand better where we can support these patients and everyone. அதே மாதிரி இப்போ உங்களோட பேஷண்ட்ஸ் வந்து அவையோட கோல்ஸ் வந்து இருக்கும். அவைகளுக்கு இப்போ நான் என்ன செய்ய வேணும், இப்போ சில பேருக்கு வந்து ஒழுமி நடந்தாலே ஓகே பெரிய விஷயமா இருக்கும், சில பேருக்கு வந்து தங்களோட அலுவல்களை தாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சில பேர் தனியாக வாழ்வார்கள். இப்போ வெள்ளைக்காரரை பார்த்தா வயசு போனாலும் அவர்கள் வந்து தாங்களாகவே தங்களோட வேலையெல்லாம் செய்து தனியத்தான் இருப்பார்கள், பிள்ளைகள் இருந்தாலும். அப்படியானவர்களுக்கு வந்து கூடுதலாக அவர்களது வாழ்க்கை முறையை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வரும் பொழுது எப்படி இந்த ஃபிசியோதெரப்பி வந்து அவர்களுக்கு உதவி இருக்கும்? ஸோ முதல் பார்க்கும்போது இனிஷியல் அசஸ்மெண்ட்டில் நாங்கள் என்ன செய்கிறது, கோல்ஸ்
we tried it. So அந்த இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டால் நீங்கள் சொன்னபடி நான் சும்மா நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. சில ஆட்களுக்கு ஐ ஜஸ்ட் நீட் டு சிட் அப் என்று சொல்கிறது. பிகாஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு there are many different ways. And சில ஆட்களுக்கு இப்போ we can get carers to come in to support them after they go home. And so அவங்களோட goals may not be as much as say someone who doesn't have that kind of support as well. So social services, occupational therapy, so we work really closely to try and see if we can get their maximum எவ்வளவு உதவிகளை வேறு தரப்பட்டாக்கள்கிட்ட இருந்து எடுக்கலுமோ அவ்வளவு நீங்க வந்து செய்வீங்க. அதான். So உங்களால தனியா இது வந்து முடியுமெண்டு இல்ல. கணக்க பேருடைய சப்போர்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதான். But on top of that we try and motivate them. So it really depends on அவங்களுக்கு say ரெண்டு patients can come in with fractured hip and ஆனா say ஒருத்தருக்கு I just need to be able to stand and walk to the toilet and சொல்லணும். And actually I've got that case right now. Similar patients on the toilet ku nadandu poranum avalam seidale avukku kaanum. Exactly. Matavangalukku she wants to go back to horse riding. So and ana same பிரச்சனை தான். ஆனா அவங்களோட தேவைகள் வந்து நோக்கம் வந்து வேறையாக இருக்கிறது. And you can see and the மனநிலையும் different motivation, different levels of stress. இப்போ அந்த horse riding க்கு திருப்பி அங்க குதிரையில இருந்து விழுந்து fracture பண்ணது. ஆனா she is very motivated to go back to, and even the 92 years old. So you can imagine நானும் explain பண்ணும் okay இது frailty fracture தான், but it's not impossible because within 2 weeks நாங்க practice பண்ணி a lot of times with exercise it's practice. So practice பண்ணி we are getting them back to where they are. So simple things like walking, now we're doing stepping over and things like that. And it's very fun. Unmele it's very fun to do. It's very fun to do it, and also with the different goals. Matavangaloda it's going to the toilet. Ana avangalukku and that's அவ வந்து இப்ப 92 வயசு மாதிரி அவ விட வயசு கூடினவாள வயசு குறைஞ்சா actually அவங்க வந்து 91 years old. அவங்கள there's a funny thing I was just explaining to one of my therapy assistants அன்றைக்கு அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த parallel barsக்கு நடுவில் இருந்தோம், and I was trying to motivate her to stand up and walk forward with all the support. So parallel bars இருக்கு, நானும் பக்கத்தில் இருக்கேன், பின்னால் வீல் சேரும் இருக்கு, just to support and make sure. ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு anxiety, அவ்வளவு பயமாக இருக்கு நடக்கிறதுக்கு. அதோட she is telling me நான் 99 வயசாச்சு, எனக்கு 99 வயசாச்சு, I'm very old. ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னா அந்த வார்டில் இருக்கிற எல்லாருடைய ஏஜஸையும் எடுத்து நான் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆக்சுவலி you're one of the youngest here. Because 89 is the youngest at the moment, and she is 91, and the oldest is 106. So அது சொன்ன பிறகு சடன்லி திடீரென்று அவங்களுக்கு நான் ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் ஆக்சுவலி நான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு she was a lot more motivated. And அந்த motivation is very important because திடீரென்று மண்டே நடக்க கஷ்டப்பட்டவங்க திடீரென்று Thursday she was very pushing herself to actually walk. And I mean we are working with the muscles and the strength. அதே இல்லாட்டி she won't be able to do it as well, but as important is the self motivation to get better. Self confidence exactly. And the anxiety and self confidence adellam if we can manage that as well, it's an amazing thing to suddenly see someone be able to push themselves. அதான் நான் சொன்னது பாரு, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், அவர்கள் வந்து தீர்வினை தான் சொல்லி மருந்துகளை தான் கொடுப்பார்கள், ஆனால் பூரண குணமாவது என்பது ஒரு பிசியோதெரபிஸ்டின் கையில தான் இருக்கின்றது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் இன்று லீலாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நன்றி லீலா, இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. நிறைய விடயங்கள் நேர்களை இருக்கின்றது. நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது லீலா இன்னும் ஒரு கால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். சிறுநீர்களை நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திப்போம். அதுவரையில் லீலாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த முத்து மற்றும் தினேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது ராஜி சுதர்ஷன். வணக்கம் நேர்களே.